தமிழ்நாட்டில் பிஜேபி கட்சிக்காரங்களை யாரையுமே காணுமா, தேடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா எங்கே போனாங்கன்னு தெரில. சரி, தேடி கண்டுபிடிப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது, திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது. சங்கிகளை ஏன் தேடுறோன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஒரு பிரச்சனைனா அது பிஜேபியை சார்ந்தது. அதே டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா பிஜேபியை சார்ந்தது. அதனால் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் இல்லை பிஜேபி மெஜாரிட்டியாக இருக்கிற மாநிலங்களில் எது நடந்தாலும் இந்த சங்கிகள் கூட்டம் கண்டுகொள்ளாது. அதே சங்கிகள் ஆளாத மாநிலத்தில் இல்லை சங்கிகள் இல்லாத மாநிலத்தில் ஏதாவது ஒன்று நடந்துவிட்டால் சங்கிகள் எல்லாம் குதியோன்னு குதிப்பாங்க. மணிக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா செய்தியாளரை அழைச்சி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பரபரப்பாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படின்னு பரபரப்பாக இந்த சங்கி கூட்டம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்று இந்தியாவின் தலைநகரில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. காரில் வெடிச்சிருக்கு ஒரு பாம்பு. அதில் காரில் வெடித்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் கவலைக்கிடமாக கிடக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சங்கி கூட பேசவே இல்லை. அதே இந்த விபத்து தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இந்நேரம் என்னென்னா திமுக அரசு சரியில்லை, திமுக கூட்டணிகள் சரியில்லை, இந்தியா கூட்டணி சரியில்லை, இதில் ஏதோ சதி இருக்குது, இதை தீவிரவாதிகள், முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் இதை செஞ்சாங்க, அப்படி இப்படின்னு அண்ணாமலை ஒரு பக்கம், நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம், அம்மையார் வானதி சீனிவாசன் ஒரு பக்கம், இது அம்மையார் திரும்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பக்கம், இப்படி ஆளுக்கு மணிக்கு ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தமிழ்நாட்டையே பரபரப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் இன்று பிஜேபி, ஏன்னா டெல்லியில் மத்தியிலும் பிஜேபி தான் இருக்குது, இந்த டெல்லி மாநிலத்தை ஆளுகின்றவர்களும் இப்பொழுது பிஜேபி தான். அதனால் சங்கிகள் யாருமே வாயை திறக்கலை, மௌனத்தோடு இருக்கிறாங்க. வீட்டை விட்டு யாருமே வெளியே வரலையாம். ஏன்னா அப்படி வீட்டை விட்டு வந்துட்டால் பத்திரிகையாளர்